இறைமை நமக்கு வழங்கியுள்ள இந்த வருடத்தின் 3வது மாதம் இந்த புதிய நாளுக்காக நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு மனித இனம் ஒரு பேரினம். மனித இனம் 6வது அறிவு உயிரினம். மனித இனத்தின் ஒட்டுமொத்தமான சாரமும் வீரியமும் அறிவுத்திறனும் ஆற்றலும் ஆக்கமும் முழுமையாக இந்த புவியில் வெளிப்பட்டு வியாபகம் செய்திருந்தால் இந்த பூமி, இந்த உலகம், உலகோர், மனிதர்களோடு புழங்கி வாழ்கின்ற மற்ற உயிரினங்கள் அனைத்துமே சொர்க்கமாகத்தான் இருந்திருக்கும். ஆனால் அதற்கு மாறாக பேரழிவுகளும் பேராபத்துகளும் பெரும் தீமைகளும் போர்களும் அழிவுகளும் உலகத்தில் பெருகி கிடக்க காரணம் என்ன என்று நாம் சிந்திப்போமானால், பின்பற்றுதல் என்பதில் மனித இனம் பின்வாங்கி போயிருக்கிறது. பின்பற்றுதல் எனும் கொள்கையை, பின்பற்றுதல் எனும் கருத்தை, பின்பற்றுதல் எனும் வாழ்வியலை எப்போது எங்கே இந்த மனித இனம் பெற்றுக்கொண்டது, கற்றுக்கொண்டது என்று வரலாற்று பூர்வமாக விளக்க இயலாவிட்டாலும், நீண்ட நெடுங்கால வரலாற்றை மனிதர்களின் வாழ்வியலை கண்ணோக்கும் போது, ஒரு மனிதன் பிற மனிதனை அல்லது ஒரு மனித கூட்டம் ஒரு தனி மனிதனை பின்பற்றுதலில் இறங்கியதினாலே அல்லது பின்பற்றுதலை தீவிரமாக கையில் எடுத்துக்கொண்டதினாலே அவரவர் தன்னைத்தானே சிதைத்து கொண்டு, அவரவர் தன்னுடைய வீரியத்தை குறைத்து கொண்டு, அவரவர் தன் இயல்பிலிருந்து விலகி, அவரவர் தன்னுடைய தனித்தன்மையை முற்றிலுமாக மறுத்து, தன்னுடைய வீரியத்தை, தன்னுடைய சாரத்தை, தன்னுடைய தன்மையை, தன்னுடைய பண்பை, தன்னுடைய குணத்தை, தன்னுடைய ஒளியை இந்த உலகத்தில் ஒளிர்ந்திடச் செய்ய இயலா அவல நிலையில் இந்த மனித இனமே மாய்ந்து போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த புதிய மாதத்தின் முதல் நாள் காலையிலே மீண்டும் உங்களுக்கு நான் வலியுறுத்துகிறேன், நினைவூட்டுகிறேன். பின்பற்றுதல் என்பதில் உங்களுடைய தனிப்பட்ட மனித தன்மையை, மனித வீரியத்தை, மனித சாரத்தை, மனித பண்பை, மனித ஒளிர்வை இழந்து விடாதீர்கள். பின்பற்றுதல் என்பது இறைமையால் நமக்கு வழங்கப்பட்டதல்ல. ஒருவரும் வேறு ஒருவரை பின்பற்றி வாழும்படி இங்கு செய்யப்பட்டவர்கள் அல்ல, அனுப்பப்பட்டவர்கள் அல்ல. ஒருவருடைய எண்ணத்தை, கருத்தை, சித்தாந்தத்தை, அறிவை புரிந்து கொள்வது என்பது வேறு. ஒருவர் தன்னை இழந்து, தன்னை நட்டப்படுத்தி, தன்னை அவமதித்து, தன்னை இல்லாதது போலாக்கி, தன்னை ஏதும் இல்லை என்று கருதி இன்னொருவரை மந்தையாக பின்பற்றுவது என்பது வேறு. உலகம் முழுவதிலும் பல்வேறு பிம்பங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. பல்வேறு மகான்கள் உயர்த்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பல கோடி மக்களால் பின்பற்றப்படுகின்றார்கள். மகாவீரரை பின்பற்ற ஒரு கூட்டம், புத்தரை பின்பற்ற ஒரு கூட்டம், இயேசுநாதரை பின்பற்ற ஒரு கூட்டம். இன்றைக்கும் உலகில் பல சாமியார்கள், சந்நியாசிகள், பல மகான்கள், மனிதர்கள் தங்களை பின்பற்றுவதற்கென ஒரு பெரும் கூட்டத்தை தங்களை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு மனிதர்கள் யாரோ ஒரு பிம்பத்தை, யாரோ ஒரு தனி நபரை, யாரோ ஒரு வெளிச்சம் பெற்ற அல்லது ஞானம் பெற்ற ஒரு மனிதரை பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டுமோ? இதனால் மனிதன் தன் இயல்பிலிருந்து விலகி தன்னுடைய
வீரியத்தை, தன்னுடைய பலத்தை, தன்னுடைய அறிவை, தன்னுடைய தன்மைகளை சிதைத்துக் கொள்வது இல்லையா? மனித சமூகம் முழுவதுமே சிதைவில் தான் இருக்கின்றது. காரணம், தான் யார், தான் எதற்காக இந்த மண்ணில் பிறப்பெடுத்திருக்கின்றேன், தான் செய்ய வேண்டியது என்ன, தனக்குள்ளிருந்து வெளிப்படுவதற்காக இந்த பிறவியில் வழங்கப்பட்ட அருள்கள் யாவை என்பதை கவனிக்க மனிதன் தவறி போகிறான். ஏனென்றால் கவனம் முழுவதும், நோக்கம் முழுவதும், பார்வை முழுவதும், கோணம் முழுவதும் யாரை பின்பற்றுகிறானோ அல்ல யார் மீது தன்னுடைய மனதை வைத்திருக்கிறானோ அங்கேயே அனைத்தும் பதிக்கப்பட்டு விடுகிறது. இயேசுவை பின்பற்றுகிறவர்களின் சிந்தை இயேசுவால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. இயேசுவை பற்றிய நினைவுகளால், வார்த்தைகளால், கதைகளால், கற்பனைகளால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. புத்தரை பின்பற்றுகிறவர்களுடைய சிந்தை புத்தரை பற்றிய கதைகளால், கற்பனைகளால், அவருடைய வார்த்தைகளால், போதனைகளால், அதை பற்றிய எண்ணங்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுகிறது. இவ்வாறே ஒவ்வொரு மனிதனும் யாரை தன்னுடைய முகவராக அல்லது மாதிரியாக வைத்து யாரை பின்பற்ற தீர்மானம் எடுத்திருக்கின்றார்களோ அவர்களை பற்றிய சிந்தையால் மனம் நிரப்பப்படுவதனாலே தன்னுடைய இயல்பை வெளிக்கொணர்வதற்கு, தன்னை உணர்வதற்கு, தான் செய்ய வேண்டியது இன்னதென்பதை சிந்திப்பதற்கு, தன்னுடைய தன்மைகளை முழு வீரியத்தோடு, தன்னுடைய சாரத்தை முழு தன்மையில் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமலே அவர்கள் வாழ்ந்து மறித்து விடுகின்றனர். காலம் நமக்கு அருளப்படுகிறது. 2 மாதங்கள் முடிந்து 3வது மாதமும் நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது. நாம் வாழ்வதற்காக வழங்கப்பட்டவைகள் அல்லவா இந்த காலம். இந்த வாழ்வு உனக்காகவும் எனக்காகவுமே கொடுக்கப்பட்டதல்லவா. உனக்குள் ஒரு சாரம் இருக்கிறது, உனக்குள் ஒரு ஒளி இருக்கிறது, உனக்குள் ஒரு வாய்மை, ஒரு உண்மை இருக்கிறது, உனக்குள் சில திறமைகள் வழங்கப்பட்டிருக்கின்றது, உனக்குள் சில வார்த்தைகள் எண்ணங்களில் பொங்கி வருகிறது, உனக்குள் சில கருத்துக்கள் எழும்புகிறது, உனக்குள் என்று சில புதையல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது. அவைகளை வெளிப்படுத்துவதற்கு, அவைகளை இங்கு தெரியப்படுத்துவதற்கு, அவைகளை கொண்டு ஒளிர்வதற்கு, அவைகளால் நீ வெளிப்படுவதற்குத்தானே இந்த வாழ்க்கை அருளப்பட்டிருக்கின்றது. இன்னொருவரை பிரதிபலிக்க என்னை இறைவன் செய்யவில்லை. அவரவரை பிரதிபலித்து வாழத்தான் இறைமை அவரவரை இங்கு செய்திருக்கின்றது. ஆக ஒவ்வொரு தனி மனிதரும் தனித்துவமான இறைமையின் வெளிப்பாடுகள். ஒவ்வொரு தனி மனிதனும் இறைமையினுடைய அம்சங்களை வெளிப்படுத்துகின்றவர்கள், அவருடைய துவங்களை வெளிப்படுத்துகின்றவர்கள். ஆக எண்ணில் வெளிப்படுகிற இந்த துவம் ஒருபோதும் இந்த உலகத்தில் இதற்கு முன்பாகவும் இதற்கு பின்பாகவும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை கோடி மனிதர்கள் ஆனாலும் எவரிலும் வெளிப்பட போவதில்லை. இதற்கு நான் தான் சாட்சி. எண்ணில் வெளிப்படுகிற இறைத்துவத்துக்கு நான் தான் சாட்சி. ஒரே சாட்சி தான், நான் ஒரே சாட்சி தான். நீங்கள் ஒவ்வொருவரும் அப்படி தனி சாட்சிகளே, இறைமையின் தனி அவதாரங்களே என்கிற அந்த பேருண்மையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். பின்பற்றுதல் என்பது மனித இனத்துக்கே அமைந்துவிட்ட ஒரு பெரும் சோதனையாகத்தான் இருக்கின்றது. எப்போதாகிலும் யாரையாகிலும் நாம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டும், அவர்களைப் போல ஆக வேண்டும் என்று ஆசித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களையே நம்முடைய மாதிரி பிம்பமாக வைத்து நாம் வணங்கி கொண்டிருக்க வேண்டும். இப்படிதான் உலகம் நம்மை செய்துவிட்டது. நீண்ட நெடுங்காலமாக மனித மனம் இந்த கருத்தில் தான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே நம்மை நாமே விடுதலை செய்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பிறவி எடுத்திருக்கின்ற நான், இந்த உலகத்தில் எனக்கு முன்பாகவோ நான் வாழும் காலத்திலேயோ பிறந்த எந்த வேறு ஒரு மனிதரையும் பின்பற்றும்படி நான் படைக்கப்படவே இல்லை என்கிற கருத்தில் நாம் நம்மை ஆழமாக உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். தெளிவுற நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் உங்களைப் போல வாழ பிறந்தவர்கள், நீங்கள் உங்களை பின்பற்றி வாழ பிறந்தவர்கள். உங்களுக்கு மாதிரி நீங்கள் ஒருவர் மட்டும்தான். நீங்கள் ஒரு தனித்த தன்மையோடு தனித்த அவதாரமாக இந்த பூமியில் பிறவி எடுத்திருக்கிறீர்கள். உங்களுக்குள் எவைகள் எழுகிறதோ அவைகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை உங்களுக்கு அருளப்பட்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழாமல் போனால் உங்களுடைய வாழ்க்கையை வேறொருவர் வாழ்ந்துவிட முடியாது. ஆக உங்களுக்கு
உங்களுக்குள் இந்த காலம் உங்களுக்கென்று வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் அது 100 ஆண்டுகளோ அல்லது 80 ஆண்டுகளோ 120 ஆண்டுகளோ எத்தனை ஆண்டுகள் என்று உங்களுக்கு ஆயுள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த காலம் முழுவதிலும் உங்களை வெளிப்படுத்துவதற்கான காலம் அது. உங்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதற்கான காலம் அது. உங்களுடைய சாரத்தை முழுவதுமாக இந்த புவிக்கு கொடுப்பதற்கான, இந்த உலகத்திற்கு தெரிவிப்பதற்கான காலம் அது. உங்களுடைய வெளிச்சத்தை ஒளிர பண்ணுவதற்கான காலம் அது. ஆக முழு கவனத்தையும் உங்கள் மீது வையுங்கள். உங்கள் எண்ணங்களின் மீது வையுங்கள், உங்கள் நினைவுகளின் மீது வையுங்கள், உங்கள் சிந்தனைகள் மீது வையுங்கள், உங்கள் கருத்துக்கள் மீது வையுங்கள், உங்களுடைய பார்வையின் மீது, உங்கள் கோணத்தின் மீது, உங்கள் புத்தியின் மீது, உங்கள் சித்தத்தின் மீது உங்களுடைய கவனத்தை வைத்து உங்களை நீங்கள் நிதானியுங்கள். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கோணம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. இது போன்று வேறொருவருக்கு நிச்சயமாக இல்லை. என்னுடைய பார்வையை இங்குள்ள வேறு எவரும் கொண்டிருக்க முடியாது. என்னுடைய கோணத்தை இங்குள்ள வேறு எவரும் கொண்டிருக்க முடியாது. என்னுடைய கருத்தை இங்குள்ள வேறு எவரும் கொண்டிருக்க முடியாது. ஆகவே தான் நானே வழி, நானே வாய்மை, நானே வாழ்வு எனும்போது அந்த நானே என்பது இங்கு ஒவ்வொருவருக்கும் அருளப்பட்டிருக்கிற நான். எல்லா நான்களுக்கும் சேர்த்து ஒரு நான் வழி என்பது இங்கு புரிந்து கொள்ளப்பட்ட தவறான புரிதல். எல்லா நான்களுக்கும் சேர்த்து ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த ஒன்றை தவிர வேறு வழியே இல்லை என்பது இங்கு மனிதர்கள் புரிந்து கொண்ட தவறான புரிதல் அல்லது மனிதர்கள் மீது திணிக்கப்பட்ட தவறான கருத்து. அந்த தவறான கருத்தை தான் நாம் உடைக்க வேண்டும். எப்படி கோழி முட்டையை உடைத்து கொண்டு வெளியேறுகிறதோ அப்படி நம்மை அடைத்து வைத்திருக்கின்ற அந்த தவறான பிம்பம், அந்த தவறான கருத்து, அந்த தவறான புரிதல், அந்த தவறான சிறைச்சாலை, அதனை உடைத்து கொண்டு நம்மை நாமே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நானுக்கும் அந்த நானே வழியாக இருக்கிறது. இன்னொரு நான் எனக்கு வழி என்றால் என்னை ஒரு நானாக இறைவன் படைத்திருக்க வேண்டியது இல்லை. நான் என்று நான் என்னை கொண்டாடுகிறேன், நான் என்று நான் என் உடலை பார்க்கின்றேன், நான் என்று நான் என்னுடைய உள்ளத்தை கவனிக்கின்றேன், நான் என்று நான் என்னுடைய உயிரை சிந்திக்கின்றேன், நான் என்று நான் எனக்குள் எழும்புகிற எண்ணங்களை, நினைவுகளை, கருத்துக்களை, உணர்ச்சிகளை, உணர்வுகளை கவனிக்கின்றேன். நான் என்பது நானாக என்னில் தனித்துவமாக கொண்டாடப்படுகிறது என்னும் போது இந்த நானுக்கு வழி இந்த நானில் தான் இருக்கிறதே தவிர இந்த நானுக்கு வழி நீங்கள் என்கிற உங்களுடைய நானுக்கு வழி, உலகத்தின் ஒட்டுமொத்த நான்களுக்குமான வழி ஒரு நானில் வைக்கப்பட்டில்லை. ஆக நானே என்பது தனித்துவமானது. அந்த நானே என்றுதான் நீ வெளிப்பட்டிருக்கிறாய், நானே என்றுதான் நான் வெளிப்பட்டிருக்கிறேன், நானே என்றுதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தனி மனிதரும் வெளிப்பட்டிருக்கிறார்கள். ஆக ஒவ்வொருவரும் அவரவர் நானை கொண்டாட வேண்டும், அவரவர் நானின் திறனை வெளிப்படுத்த வேண்டும், அவரவர் நானின் கருத்தில் வாழ வேண்டும், அவரவர் நானினுடைய அந்த வெளிச்சத்தில் ஒளிர வேண்டும், அவரவர் நானையே வழியாக கொண்டு அந்த வழியில் நடக்க வேண்டும். உன் நானுக்கு வழங்கப்பட்ட உன்னுடைய வழி என்ன, என்னுடைய நானுக்கு வழங்கப்பட்டுள்ள என்னுடைய வழி என்ன என்பதில் தெளிவு பெற்று அவரவர் தன்னை ஒளிரச் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதாவது பல கோடி துவங்களாக, பல கோடி மனிதர்களாக இறைமை இங்கு வெளிப்பட்டு பெருகி பரவி வியாபகம் செய்து கொண்டிருக்கும் போது ஒவ்வொரு நானின் தனித்துவமும் இறை அம்சத்தை பிரதிபலிக்கின்றது. அதுதான் முழுமை, அதுதான் இறைமைக்கு கொண்டாட்டம், அதுதான் இறைமைக்கு புகழ்ச்சி. எல்லா ஒட்டுமொத்த நானையும் அழித்துவிட்டு சீர்குலைத்துவிட்டு ஒரே ஒரு நான் என்கிற பிம்பத்தை உயர்த்தி அந்த ஒரு நானுக்குள் அனைவரும், அந்த ஒரு நான் வழியாக அனைவரும் என்கிற கருத்து இங்கு மிகப்பெரிய ஒரு மோசடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? உன்னை அழிக்கிறதும் இல்லாம பண்றதும், உன்னை சாகடிக்கிறதும் ஒண்ணுதான், உன் நானை உடைப்பதும் ஒன்றுதான். சரியா? எப்போது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இவர்தான் என்னுடைய வழி, இவர்தான் என்னுடைய மீட்பர், இவர்தான் எனக்கு எல்லாம் நான் என்று எப்போது ஒத்துக்கொள்கிறாரோ அப்போது அதனுடைய பின்பகுதி, அதனுடைய மறைவு பகுதி என்ன சொல்கிறது? நான் என்று ஒன்று இல்லை, நான் என்பது ஏதும் இல்லை, நானே இல்லை, எல்லாம் அந்த மனிதர் தான் என்று ஒப்படைப்பு செய்யும் போது இதுதான் சுய கொலை, இதுதான் தற்கொலை, இதுதான் சுய அழிப்பு. இவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் மன ரீதியாக, கருத்து ரீதியாக, சிந்தனை ரீதியாக தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்ளும்படி செய்ததினால்தான் இங்கு மதங்கள், மதத்தினுடைய கதாநாயகர்கள், மத புருஷர்கள், புராண புருஷர்கள்,
என்று பல பிம்பங்கள் இந்த உலகத்திலே உயர்த்தி காண்பிக்கப்பட்டு, அந்த பிம்பத்துக்கு பின்பதாக பல கோடி மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கருத்து, அவர்களுடைய நானெல்லாம் மறைக்கப்பட்டு கிடக்கின்றது. ஆக மறைவில் இருந்து வெளியே வா, திரைக்கு மறைவில் இருக்காதே, திரைக்கு மறைவில் இருந்து வெளிப்படு. இந்த வாழ்க்கை நீ வெளிப்படுவதற்கானது, இந்த வாழ்க்கை உன்னுடைய சிந்தனையின்படி நீ வாழ்வதற்கானது, இந்த வாழ்க்கை உன்னுடைய விருப்பத்திற்காக உனக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையில் உன்னை நீ பின்பற்றும்படி, உனக்கு நீயே தலையாய் இருந்து உன்னை வாழ்விக்கும்படி உனக்கு வழங்கப்பட்ட ஒரு வரமாக இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை சிதைத்துக் கொள்ளாதே, இந்த வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதே. மீண்டும் இந்த வாய்ப்பு உனக்கு வரப்போவதில்லை, கிடைக்கப் போவது இல்லை. ஆக கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்தி உன்னை போல் வாழ்ந்துவிடு, உன்னை பின்பற்றி வாழ்ந்துவிடு, உன்னை வெளிப்படுத்தி வாழ்ந்துவிடு, உன்னுடைய திறன்களை வெளிப்படுத்தி வாழ்ந்துவிடு, முழுமையாய் நீயாக வாழ்ந்துவிடு. உன்னுடைய சாரம் இதுதான் என்பதை இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்துவிட்டு போ. பின்பற்றுதலில் உன்னை நீ பின்வாங்க செய்து விடாதே. எவர் ஒருவரையும் பின்பற்றுதலில் உன்னை நீ பின்வாங்க செய்து விடாதே. ஏற்கனவே இதுகாரம், இந்த காலம் வரைக்கும், இந்த நாள் வரையிலும் இந்த மனித சமூகம் பல மனிதர்களை பின்பற்ற தலைப்பட்டு, பல மனிதர்களை பின்பற்றி நடந்து முழு மனுக்குலமே தங்களை சிதைத்து கொண்டது போதும். இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் வெகு சிலர் தான். பெரும்பான்மையாக தலையாட்டுகிற பொம்மைகளாக அல்லது அடுத்தவரை பின்பற்றி நடக்கிற ஆட்டு மந்தைகளாகத்தான் அநேகம் கோடி மக்கள் இந்த பூமியில் இருக்கின்றார்கள். இதுதான் மனித திறனா? இதுதான் ஆறாவது அறிவா? இதற்கு தான் இந்த உயரிய ஒரு உயிரினம் படைக்கப்பட்டதா, வெளிப்பட்டதா? ஒவ்வொரு தனி மனிதனிலும் பொதிந்திருக்கிற சாரத்தின் அளவு என்ன, தன்மையின் அளவு என்ன, நிலைப்பாடு என்ன, எவ்வளவு உண்மைகளை அவர்களால் உணர முடியும், எவ்வளவு ஒளியை உள்வாங்கி அவர்களால் தனித்துவமாக ஒளிர முடியும், அவ்வளவும் இங்கு எங்கே போனது? இயேசு ஒருவர் தான் ஒளிர்ந்தாரா? புத்தர் ஒருவர் தான் ஒளிர முடியுமா? வேறு சில மகான்கள் தான் ஒளிர முடியுமா? ஏன் உனக்கும் எனக்கும் அந்த ஒளிர்வு இல்லை? அவர்கள் தன்னுடைய நாணை அறிந்தார்கள். அவர்கள் யாரையும் பின்பற்றி இருக்கவில்லை. அவர்களை பின்பற்றி நடக்கும்படி அவர்கள் வாழ்வின் சாரத்தை வெளிக்கொண்டார்கள். அவர்கள் தன்மையை வெளிப்படுத்தினார்கள். அவர்கள் ஒளியில் அவர்கள் ஒளிர்ந்தார்கள். அவர்கள் வெளிச்சத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே அவர்கள் தனித்துவம் ஆனார்கள். அவ்வாறு தானே ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அதுதானே இயற்கை, இறைமை வாய்ப்பாக, சந்தர்ப்பமாக இங்கு வழங்கி இருக்கின்றது, வாழ்வாக வழங்கி இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது நாம் அனைத்தையும் விட்டுவிட்டு நானே இல்லை என்று ஆகி இன்னொருவரின் அடிகளை பின்பற்றி நாம் நம்மையே பின்வாங்க செய்கின்றோம். ஒருவரை பின்பற்றுவதில் நாம் நம்மையே நம்மில் பின்வாங்க செய்கின்றோம். ஒருவேளை இதை நான் பேசும்போது, இதை நீங்கள் புரிந்து கொள்ளும் போது, ஆஹா, இவரை விட்டு பின்வாங்கி விட்டார்கள், இவர்கள் அவரை விட்டு பின்வாங்கி விட்டார்கள், இவர்கள் அவரை விட்டு இதை விட்டு பின்வாங்கி விட்டார்கள், அதை விட்டு பின்வாங்கி விட்டார்கள் என்று உலகம் சொல்லுமானால், ஆம், அதுதான் சரி, அப்படித்தான் சொல்ல வேண்டும். ஆம், நான் எல்லாரையும் விட்டு பின்வாங்கி விட்டேன். காரணம் என்ன? நான் என்னை பின்பற்றுவதற்காக அனைத்தையும் விட்டு நான் பின்வாங்கி விட்டேன், அனைவரையும் விட்டு நான் பின்வாங்கி விட்டேன். நான் பின்வாங்கினவன் தான், ஆனால் ஒருபோதும் என்னை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். என்னை இறைமை எனக்கு அருளி செய்திருக்கிறது, என்னை இணையாக இறைமை படைத்திருக்கிறது, என்னில் இறைமை நானாக வெளிப்பட்டிருக்கிறது. ஆகவே என்னை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். ஏனென்றால் என்னை பின்பற்றுதல் என்பது என்னை இணையாக படைத்த என் இறைவனை பின்பற்றுதல். ஒவ்வொருவருக்கும் அந்த தனித்துவம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் தனித்துவமா அந்த இறைமையை பின்பற்ற முடியும். இறைமை மட்டும்தான் பின்பற்ற தகுதியானது. அந்த இறைமை எனக்குள் நானாக வெளிப்பட்டு இருக்கும் போது என்னை விட்டு வேறு யாரை நான் பின்பற்றுவது? வேறு யாரை நான் பின்பற்றினாலும் நான் வெளிப்பட முடியாது. என் சிந்தனை பெருகாது, என் சித்தத்தில் நான் வாழ முடியாது, என் விருப்பத்தில் நான் நிலைக்க முடியாது, என் ஒளிர்வில் நான் ஒளிர முடியாது. ஆகவே சுய பின்பற்றுதல், தன்னைத்தானே பின்பற்றுதலில் ஒவ்வொரு மனிதரும் தலையெடுக்க வேண்டும். இறைவா, இந்த ஒரு புதிய நாள், இந்த புதிய மாதத்தை எனக்கு வழங்கியிருக்கிறாய். இன்னும் நான் என்னில் நானாக ஒளிர இந்த காலம் எனக்கு அருளப்பட்டதற்காக நன்றி.
இந்த வாழ்வு எனக்கு வாய்ப்பாக வழங்கப்பட்டதற்காக நன்றி. என்னுடைய முழுமையில் நான் வெளிப்பட வேண்டும். என்னுடைய வெளிச்சத்தில் நான் இன்னும் அதிகமாய் ஒளிர வேண்டும். எனக்குள் இருக்கிற இறைமையே, எனையாக வெளிப்பட்டிருக்கும் இறைமையே, உன்னை பின்பற்றுவதில் நான் என்னுடைய முழுமையை இன்னும் ருசிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும், அகமகிழ வேண்டும், காண வேண்டும். அதில் நான் இன்னும் தேர்ச்சி பெற வேண்டும். எனக்கு அருள் செய்வாயாக என்று வேண்டிக் கொள்வோம். இறைமை வழங்கியுள்ள இந்த வாழ்க்கை, இந்த சந்தர்ப்பம், இந்த வாய்ப்புகள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி இன்னும் எவ்வளவாக நீங்கள் உங்களை தன்பற்றுதலில் இன்னும் தலையெடுக்க முடியுமோ அவ்வளவு நன்றாக தலையிடுங்கள். பயப்படாதிருங்கள், அஞ்சாதிருங்கள், தயங்காதிருங்கள். யாருடைய விமர்சனத்திற்கும் நீங்கள் தலை குனியாதிருங்கள். ஆம், இவர் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போனவர். ஆம், நான் பின்வாங்கி போனவன் தான். காரணம், என்னை பின்பற்றுவதற்காக நான் வேறு ஒருவரை பின்பற்றுவதிலிருந்து பின்வாங்கி போய்விட்டேன். இவர் இந்து மதத்திலிருந்து பின்வாங்கி போய்விட்டார். ஆம், நான் இந்து மதத்தில் பின்வாங்கி போனவன் தான். என்னை பின்பற்றுவதற்காக நான் வேறு ஒரு மதத்தை, வேறு ஒரு கருத்தை பின்பற்றுவதிலிருந்து நான் பின்வாங்கி போய்விட்டேன். எனக்கு நான் தலை, எனக்கு நான் மாதிரி. என்னுள் இறைமை இருக்கிறது, என்னுள் அந்த ஒளி இருக்கிறது, என்னுள் அந்த தன்மை இருக்கிறது, எனக்குள்ள அவருடைய சாரம் இருக்கிறது. நானாக அந்த இறைமை வெளிப்பட்டிருக்கும் போது நான் எனக்கு நானே வழியாக இருக்கின்றேன். சொல்லிக்கோங்க காலையில், நான் எனக்கு நானே வழியாக இருக்கின்றேன். எனக்கு நானே உண்மையாக வாய்மையாக இருக்கின்றேன். எனக்கு நானே வாழ்வாக இருக்கின்றேன். நானாக நான் வாழாத போது என்னுடைய வழியை நான் தவற விடுகிறேன். நானாக நான் வாழாத போது என்னுடைய வாய்மை, என்னுடைய உண்மையிலிருந்து நான் விலகி போகிறேன். நானாக வாழாத போது என்னுடைய வாழ்வையே நான் இழந்து விடுகிறேன். ஆக எவ்வளவு அவசியமானது, எவ்வளவு அடிப்படையானது நான் என்னை பின்பற்றி வாழ்வது, நீங்கள் உங்களை பின்பற்றி வாழ்வது. அவரவர் அவரவரை பின்பற்றி வாழத்தான் இந்த வாழ்க்கை அருளப்பட்டிருக்கிறது என்னும் பேருண்மையை உணர்ந்து கொண்டு அனைத்து வேத புருஷர்கள், மகா புருஷர்கள், புராண புருஷர்கள், இதிகாச புருஷர்கள் என்று சொல்லப்படுகிற உலகத்தின் தலை சிறந்தவர்களாக காட்டப்பட்டுள்ள அத்தனை பேரையும் பின்பற்றுவதிலிருந்து நீங்கள் விலகி உங்களை கவனியுங்கள், உங்களை சிந்தியுங்கள். உங்களுடைய தன்மைகளை முழுமையாக வெளிப்படுத்தி வாழ இறைமை வழங்கியுள்ள இந்த காலத்தை முழுமையாக பயன்படுத்தி உங்களை வாழ்வியுங்கள். அப்படி வாழ்வதில் நன்றி உணர்வோடும் மகிழ்ச்சியோடும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழும்போது முழுமையாக நீங்கள் இந்த புவியில் வெளிப்பட்டு வாழ்ந்ததற்கான முழு திருப்தியை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், இந்த உண்மையை நடைமுறைப்படுத்தி வாழவும், அதில் லயித்து அதனுடைய முழு சுகத்தையும் அனுபவித்து திருப்தி அடையவும் எல்லாம் வல்ல இறை அவரவராக வெளிப்பட்டிருக்கிற அந்த இறைத்துவம் நம் எல்லாருக்கும் அருள் புரிவதாக, வழிநடத்துவதாக. நன்றி.